வணக்கம். கர்நாடகாவில் தேர்தல் நடக்க போகிற இந்த மாதிரி சமயத்தில் ஒரு கொலையும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் கூட படிக்கிற சக மாணவியே ஒரு மாணவன் கொலை பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? நேகா அப்படிங்கிறவங்க எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்காங்க, முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்து படித்த காதலிச்சிட்டு இருக்க பயாஸ் அப்படிங்கிறவர் ஒரு எல்லையில் போய் கல்லூரி வளாகத்திலே வச்சு குத்தி கொண்டுறாரு. கொன்ன பிறகு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கையில் பாஜக எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் நேகாவோட அப்பா காங்கிரஸ் நிர்வாகி. அவருடைய மகளுக்கே இந்த மாதிரி ஒரு கதி நடக்குது அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மாணவிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பயாஸ் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுத்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் லவ் ஜிகாத் பண்ணி இவங்க இந்து மாணவிகள் மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கையில் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஹூப்ளி காவல் நிலையம் என்ன செய்கிறாங்க, பயாஸை கைது பண்ணி அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் பயாஸ் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நேகா என்னை காதலிச்சாங்க, அப்புறமா அவங்க குடும்பத்துக்கு என்னை காதலிக்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பயாஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நேகாட்ட ரொம்ப பேசியிருக்காங்க. நேகாவும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவாய்ட் பண்ண அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாப்புல. இதில் பாஜக கையில் எடுத்துருச்சு. பஜ்ராஜ் சிங் தல் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, கர்நாடகாவில் லவ் ஜிகாத் ரொம்ப அதிகரிச்சிருச்சுங்க, ரொம்ப இதாகிடுச்சு, தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் பயாஸோட அப்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சுபானி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் என் மனைவி பிரிஞ்சிட்டோம். மனைவியோடு தான் பயாஸ் இருக்காப்புல. கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே தனியாக தான் இருந்துகிட்டே இருக்காங்க. எப்போயாவது பணம் தேவைப்படும் அப்படிங்கும்போது பயாஸ் ஃபோன் போடுவாப்புல. ஃபோன் போட்டோன்னா நான் அவங்களுக்கு பணத்தை அனுப்பி விடுவேன். கடந்த முறை பார்த்திங்கன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நேகாவோட அப்பா பேசினார். பேசிவிட்டு இது மாதிரி என் மகளை தொடர்ந்து உங்கள் பையன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான், கொஞ்சம் கூப்பிட்டு கண்டித்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் பயாஸ்கிட்ட இதை ஒரு விஷயமா கேட்கும்போது பயாஸ் என்ன சொன்னான் அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே நேசிக்கிறோம், அவங்க வீட்டில் பிடிக்கல, அந்த பொண்ணை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பேசலை. ஆனால் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு இது போல் ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மகன் பயாஸ் அவனுடைய செயலை நான் ஆதரிக்கவே இல்லை, ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். எதிர்காலத்தில் இது போல் ஒரு நபர்கள் இப்படி ஒரு செயலை செய்யவே கூடாது. பயாஸ் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான், தண்டிக்கப்படணும். அது நேகா குடும்பத்திட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேகாவும் என் மகள் போன்றவள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக இது போல் ஒரு குற்றச்சாட்டுகள், கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கர்நாடகாவில் இது போன்ற செயல்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தேர்தல் சமயம் வேறு. இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை கையில் எடுத்துருச்சு பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் முன்னாடி தவறு செய்கிறவங்க எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்திருக்காங்க. பயாஸை கைது பண்ணியிருக்காங்க. பயாஸோட அப்பா சொல்லிட்டாரு, என் மகன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான், தண்டிக்கணும். அதை தாண்டி இது போன்ற செயல்களை எதிர்காலத்தில் யாருமே செய்யாதீங்க, எந்த மதத்துக்காரங்களும் செய்யாதீங்க. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணாதீங்க, எந்த விஷயத்துக்குமே பண்ணாதீங்க. கொலை தீர்வு கிடையாது. அவங்க கிடைக்கல அப்படின்னாலும் நிறைய பேர் நமக்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுத்து கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. காரணம் என்னென்னா, காங்கிரஸோட நிர்வாகி பொண்ணை ஒரு இஸ்லாமிய சகோதரரோட பையன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த எடுக்கும்போது காங்கிரஸே கையில் எடுக்காத விஷயத்த பாஜக கையில் எடுத்து பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே கர்நாடகாவில் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பாஜகவோட இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா போலீஸார் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று கிடைக்கும். இது லவ் ஜிகாத்து கிடையாது, லவ் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்க அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.